ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தேசிக பக்தர்கள் அனைவருக்கும் சுப்பிரபாதம். இன்றைய ஸ்தோத்திரானுபவத்திலே சுவாமி தேசிகன் கண்ணன் விஷயமாக அருளி செய்த கோபால விம்சதியிலிருந்து ஒரு ஸ்லோகார்த்தத்தை, அதன் பொருளை நாம் அனுபவிப்போம். விரஜயோஷித பங்கவேதனீயம் மதுரா பாக்யமனன்ய போக்யமீடே வசுதேவ வதூஸ்தனந்தயந்தத் கிமபி பிரம்ம கிஷோர பாவதிருஷ்யம். இப்பொழுது மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் எல்லோரும் இப்பொழுது தனுர்மாச ஆராதனத்துக்கு வேண்டிய சன்னாகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். மார்கழி மாதம் என்றால் ஆண்டாளையும் கண்ணனையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஆண்டாளுடைய அனுபவம், கிருஷ்ணானுபவத்தை மொத்தம் தமது திருப்பாவையிலும் நாச்சியார் திருமொழியிலும் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பாசுரம். இந்த பாசுரத்தில் கண்ணனை வடமதுரை மைந்தனாகவும் தாமோதரனாகவும் அனுபவிக்கின்றாள். அந்த ரீதியிலே கிருஷ்ணானுபவத்தையும் இப்பொழுது சுவாமி தேசிகன் அனுபவித்தவாறு பார்ப்போம். சுவாமி தேசிகனுக்கும் கண்ணன் தன்னுடைய இளம் பிராயத்திலே, தாம் திருவாயூர்பாடியிலே எழுந்தருளியிருந்த காலத்திலே தமது லீலைகள் அனைத்தையும் பிரத்யட்சமாக அனுபவிக்கும்படியாக செய்தார் என்றும், அதன் பரிவாகம்தான், வெளிப்பாடுதான் கோபால விம்சதி என்றும் பெரியோர்கள் சொல்லுவது வழக்கம். இப்பொழுது இந்த ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம். விரஜயோஷித பங்கவேதனீயம், எந்த சன்னிவேசம் என்பதை பார்க்க வேண்டும். கண்ணனிடத்திலே திருவாயூர்பாடியில் இருந்த ஆட்சிமார்கள் எல்லோரும் வந்து கண்ணன் திருடினான் என்பதை ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி யசோதை பிராட்டியிடம் கோள் கூறுகிறார்கள். கண்ணன் திருடவில்லை. திருவாயூர்பாடியில் இருந்த அனைத்து வஸ்துக்களும் கண்ணனுடையதுதான். ஆனால் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணனுடைய வஸ்துவை தங்களுடைய வஸ்து என்பதாக. யசோதை பிராட்டியிடம் எங்கள் வீட்டில் தயிர் களவு கண்டான், வெண்ணெய் களவு கண்டான் என்று கண்ணனை பற்றி தோஷம் சொல்லும் பொழுது யசோதை பிராட்டிக்கு கோபம் வரவில்லை. ஆனால் எல்லாருமாக வந்து சொல்றா, கண்ணன் எங்கள் வீட்டு தயிரையும் வெண்ணையும் தின்று விட்டான் என்று சொல்லுகின்றார். இப்படி மொத்த வெண்ணையும் சாட்டாக்க கண்ணனுக்கு என்ன ஆயிடுமோன்னுட்டு யசோதை பதறி போற. கண்ணனிடத்துல இருக்கிற ஒரு அன்பே அவனிடத்துல ஒரு கோபமாக மாறிடுறது. ஆகையால கண்ணன் அங்க இருக்கிற ஒரு பெரிய உரல் இருக்கு, அந்த உரல் வரைக்கும் தரன்னு இழுத்துட்டு போய் அந்த உரல்ல கட்டுறதுக்கோசரம் முயற்சி பண்ற. இந்த சமாச்சாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வயிறிடத்திங்கு ஆறார் புகுதுவார் ஐயர் இவரல்லால் நீராம் இது செய்தீர் என்றோர் நெடுங்கயிற்றால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீரா வெகுளியராய் சிக்கனவார் தடிப்ப ஆரா வயிற்றினோடாற்றாதா. ஊரார்கள் எல்லோரும் காண உரலோடேன். ஏகாந்தமா கண்ணனை சிக்ஷை பண்ணல. யார் யாரெல்லாம் கண்ணனிடத்துல குற்றம் சொன்னாலோ அத்தனை பேர் நடுவுலையும் கண்ணனை வந்து சிக்ஷை பண்றதுக்கோசரம் உரல்ல கட்டுறதுக்கு போற. இத பார்த்துட்டே இருக்கா. யார் பார்த்துட்டு இருக்கான்னா, கண்ணன் திருடினதை பிரத்யட்சமாக பார்த்து யசோதை பிராட்டியின் இடத்துல கோள் சொன்னவாள்லாம் பார்த்துட்டே இருக்கா. அவள்லாம் கண்ணனை பார்க்கிற பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு. விரஜயோஷித பங்கவேதனீயம், இந்த திருவாயூர்பாடியில இருக்கிற ஆய்ச்சிமார்கள்லாம் இளவாய்ச்சிமார்கள். கண்ணாணி எங்கள் வீட்டில் இருந்த தயிரையும் வெண்ணையும் திருடிவிட்டு எங்களுடைய மாமனார்கள் மூலமாகவும் மாமியார்களிடமும் கணவனிடத்திலும் ஒரு வெசவு வாங்கிக்கும்படியாக பண்ணைய.
உனக்கு இப்ப நன்னா ஊணும், உன்ன உரல்ல கட்டுறதுதான் தகும்னு சொல்லி தன்னுடைய கடைக்கண்ணாலேயே கண்ணனை அடிக்கிறாளாம். இதே சமாச்சாரம் மீதி பேருக்கெல்லாம் ஊர்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அந்த ஆட்சிமார்கள்லாம் ஓடி வர, ஓடி வந்து பார்த்தாக்க கண்ணனை உரல்ல கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. கண்ணன் பேந்த பேந்த முயற்சின்னு இருக்கு, ஒண்ணுமே பண்ணாதவர் மாதிரி அப்படியே இருந்துட்டு இருக்க. அப்படியே பால சுபாவம் முகத்துல சொட்டுறது. இந்த கண்ணனை பாக்குறா. பார்த்த உடனே அவ எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு கஷ்டம் வந்துடுது. இந்த குழந்தையா ஒன்னும் தெரியாத இருந்துட்டு இருக்கிற அப்பாவியா இருக்கிற குழந்தைய போய் இந்த யசோதை பிராட்டி கற்றாளுன்னு அவ கண்ல தாரதாரையா ஜலம் கொட்டுறதாம். மாத்ராயதி தமசிதாமணி சன்னிபத்தஹ தச்சாஹவிணாம் ஊதித சாட்டுஷ நிர்தரணாம். தச்சாவிணாம் கண்ணனை கற்றான்றது கேட்ட மாத்திரத்திலேயே கண்ணுல ஜலம் வரும். கண்ணன் கட்டுண்டார் என்று சொன்னத இந்த உபாக்கியானத்தை கேட்ட உடனே ஆழ்வார் 6 மாசம் மோகித்து கிடந்தார் என்பது ஐதிஹ்யம். இப்படி இதை கேட்ட உடனே அவளுக்கெல்லாம் கண்ணுல ஜலஞ்சலமா வருதான். இங்க விரஜயோஷித பங்க வேதனீயம் 4வது தாக்கு பதிலா 3வது தா வேதனீயம். இவ எல்லாரும் அறிந்து கொண்டுகிறாள். என்னென்ன அறிகிறார்கள்னா, இந்த கண்ணன் சாதாரண கண்ணன் இல்ல, இவர் சாட்சாத் பரம்பிரம்மம், இவன் திருடல்ல என்று அவர்கள்லாம் அறிந்து கொள்கிறார்களாம். அப்பேற்பட்ட திருவாயூர்பாடியில இருக்கின்ற ஆட்சிமார்களாலே அறிய தகுந்தவனாகவும் இருந்திருக்கிறவர் கண்ணன். 1 மதுரா பாக்யம். மதுரை மாநகருக்கு ஒரு பாக்கியம். மதுரையில இருந்தவாள்லாம் பண்ணிற எவ்வளவோ பாக்கியம் புண்ணியத்தினாலதான் மதுராபட்டினத்துல கண்ணன் அவதரித்தார். மதுரா நாம புண்ணிய நகரின்னு சொல்ற. மதுரைன்றதே ஒரு புண்ணியமான நகரம். அந்த நகரத்தை தான் பிறக்கக்கூடிய இடமாக கண்ணன் தேர்ந்தெடுத்தேர், பெருமாள் தேர்ந்தெடுத்தேர். அதனால மதுரைக்கு ஒரு பாக்கியம் ஏற்பட்டது, மதுரா பாக்கியம். அனன்ய போக்கியம். அனன்ய போக்கியம் என்ன சொன்னோம்னா, இந்த கண்ணனை காட்டிலும் போக்கியமான வஸ்து வேற எதுவுமே இல்லை. அப்படி மிக உயர்ந்த போக்கியமான வஸ்துவாக கண்ணன் திகழ்கிறார். எத்தனையோ காலம் கழித்தும் இன்னைக்கும் நாம அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரத்தையும் அதுவும் பாலகிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது, போக்கியமாக இருக்கின்றது. அது கண்ணனுக்கே அது போக்கியமாக இருக்கின்றதுன்னு ஒரு அர்த்தம். அனன்ய போக்கியம். யாரெல்லாம் கண்ணனை தவிர வேற யாரையும் நினைக்காதவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் போக்கியமாக இருந்திருக்கிறது அந்த வஸ்து. இன்னும் எந்த வஸ்துன்றத சொல்லவே இல்லை. மதுரா பாக்யம், மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் வசுதேவ வதூஸ்தனந்தயம். வசுதேவ வது, வசுதேவருடைய பெண்ணாக்க அவரை சேர்ந்தவளாக இருந்திருக்கிற வது அவள் தேவகி. அவளுடைய வசுதேவ வது ஸ்தனந்தயம், அவளுடைய ஸ்தன்யத்தை பருக தகுந்தவராக இருந்திருக்கிறவர் கண்ணன். கண்ணன் பிறந்தவுடனேயே ஐச்சம் வந்தாச்சு திருவாயூர்பாடிக்கு. அப்போ வசுதேவ வது ஸ்தனந்தயம்னு எப்படி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணுவேர்னு ஒரு கேள்வி வரும். இது சுவாமி தேசிகன் திருவாயூர்பாடியில இருக்கிறவர்களை பார்த்து சொல்ற வார்த்தை இது. தேவகி ரத்னமாட்டம் 7 குழந்தைகளை பெற்றெடுத்து 7 குழந்தைகளையும் கம்சனிடத்துல பறி கொடுத்துட்டான். 8வதாக பிறந்தவர் இந்த கண்ணன். இவர் தேவகி மடியில படுத்துண்டு தேவகியினுடைய ஸ்தன்யத்தை பருக வேண்டியவர். அப்பேற்பட்ட கண்ணனை கொண்டு போய் நீங்க எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோன்றதுக்காக திருவாயூர்பாடிக்கு நந்தகோபுரிடத்துல ஒப்படைக்கிறேன். ஆனா அவரை கொண்டு போய் உரல்ல கட்டி கயத்தால அடிச்சு கண்ணாலையும் கயத்தாலையும் அடிச்சு பண்றங்களே, இது எந்த விதத்துல நியாயம்னு சுவாமி தேசிகன் கேட்கிற மாதிரி இருக்குன்னு இங்க வியாக்கியானம் பண்றார். வசுதேவ வதூஸ்தனந்தயம். வசுதேவன் சொல்லச்சு இந்த இடத்துல
நந்தகோபரே ஒரு வசு, அஷ்டவசுக்குள்ள ஒரு வசுவனுடைய அவதாரம். ஆகையால வசுதேவருடைய வது, நந்தகோபருடைய வது யசோதை பிராட்டி, யசோதை பிராட்டியினுடைய ஸ்தன்யத்தை பாதம் பண்ணவர் கண்ணன் என்று. கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம், இது கிமபி அத்தியாச்சரியமாக இருந்திருக்கிற ஒரு குழந்தை. கிஷோர பாவ திருஷ்யம், ஒரு குழந்தையாக பார்க்க தகுந்ததாக இருந்திருக்கிற பிரம்மந்தான், அது பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் இங்க கண்ணனாக சேவை சாய்க்கிற. அதோட மாத்திரமில்ல, எத்தது அத்ரேஷ்யம்னு வரிசையா சொல்ற, பரபிரம்மத்தை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்ற. ஆனா இங்க எழுந்துள்ள இருக்கிற கண்ணனா குழந்தையாக இருந்திருக்கிற அத்தியாச்சரியமாக என்னதுன்னு எப்படி அந்த ஆச்சரியத்துவம் எப்படின்னு சொல்ல முடியாத, விளக்க முடியாத இருந்திருக்கிற அந்த குழந்தையே அவர்தான் பரபிரம்ம பூதம். ஆகையால பரபிரம்ம பூதமாக இருக்கிற பிரம்மமாக திகழ்வதால அந்த பரபிரம்மத்தை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் என்ன சொல்ற. சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல இந்த தாமோதரனாக இருக்கும் கண்ணனை நாம் தியானம் பண்ணோமானால் நமக்கு சம்சாரமாகிற பந்தம் விடுபடும் என்று சாதிக்கின்றார். அந்த மாதிரி இன்றைய தினம் பாலகிருஷ்ணனை தியானம் செய்து நாமும் நம் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவோமாக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.